Hi friends, PVDV kitchen la இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை. விநாயகருக்கு பிடிச்ச எள்ளு கொழுக்கட்டையும் தேங்காய் பூரண கொழுக்கட்டையும் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 100 கிராம் எள்ளு, 100 கிராம் பொடி பண்ணின வெல்லம், கொழுக்கட்டை மாவு அப்படி இல்லைன்னா இடியாப்ப மாவு 150 கிராம், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், தேவையான அளவு வெண்ணெய். ஒரு பேன்ல எடுத்து வச்சிருக்கிற எள்ளை கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து வச்சிருக்கிற எள்ளை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் அரைச்சி வச்சிருக்கிற எள்ளை கொட்டி பொடி பண்ணி வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்து ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நமக்கு எள்ளு பூரணம் ரெடி ஆயிட்டு. எடுத்து வச்சிருக்கிற கொழுக்கட்டை மாவு கூட உப்பும் 2 ஸ்பூன் நல்லெண்ணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறப்போ கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டரை அது கூட சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா வரணும். ரொம்ப ஹார்டாக பிசையாமல் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். தொட்டு பார்த்தா ஒட்டாமல் இருக்கணும். இந்த மாதிரி இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த கொழுக்கட்டை அச்சில் தான் பண்ண போகிறேன். அச்சுக்குள்ளே மாவை வச்சு இந்த மாதிரி நல்லா உள்பக்கமாக அழுத்தி குழி போட்டு அதுக்குள்ளே நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை 1 ஸ்பூன் உள்ளே வச்சு மேலே மாவு வச்சு மூடிட வேண்டியதான். ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா அச்சு கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். தேங்காய் பூரணம் பண்ணுறதுக்கு 1/4 கப் துருவின தேங்காய், 1/4 கப் சுகரை சேர்க்குறேன். அது கூடவே ஏலக்காய் தூளையும் சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். தேங்காய் பூரணம் ரெடி. 1/4 கப் சம்பா இடியாப்ப மாவு, தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அது கூட 1 ஸ்பூன் நல்லெண்ணையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்து கையில் ஒட்டாத அளவு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சில் சொன்ன மாதிரியே மாவை வச்சு நல்லா உள்ளே அழுத்தி நல்லா குழி மாதிரி அமைச்சு நம்ம பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பூரணத்தை 1 ஸ்பூன் உள்ளே வச்சு மேல் மாவு வச்சு மூடிட வேண்டியதான். அச்சு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். பாருங்கள், ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இட்லி தட்டில் இலையை விரித்து செய்து வச்சிருக்கிற கொழுக்கட்டையை அவிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இலையில வச்சு அவிச்சா கொழுக்கட்டை நல்ல மணமாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்க, கொழுக்கட்டை ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணுறப்பவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.